என் உயிர் எனக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ உங்க உயிர் எப்படி? நான் ஏன் இந்த மாரி ஒரு நாஸ்டால்ஜிக்கான கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா, உயிர் அப்படிங்கிறது வந்து நம்பளுக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ அந்த உயிருக்கு ஆபத்து வந்த ஒரு சூழ்நிலை தான் வந்து 2019ன்னு சொல்லலாம். ஸோ கோவிட்-19 வந்து உலகத்தையே திருப்பி போட்டு பல பேரோட லைஃப்ப மாத்துச்சு. பல பேரோட உயிர வந்து எடுத்துச்சு. ஸோ திரும்பியும் நான் ஏன் கோவிட்-19 பத்தி பேசுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆமாங்க, அகெயின் கோவிட்-19 இஸ் பேக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏசியால நிறைய நாடுகள்ல கோவிட்-19 அகெயின் வந்திருக்கு. நிறைய பேர் இதனால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. நம்ம இந்தியாவிலும் இதில் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ எத்தனை பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க? என்ன ஏது கோவிட்-19 அகெயின் பேக்குன்னு சொல்றாங்களே, பழைய மாதிரி லாக்டவுன் வந்துருமா? லாக்டவுன்லாம் என்னால கண்டிப்பா வீட்ல இருக்க முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ கோவிட்-19 உண்மையிலேயே வந்துருச்சா? என்ன ஏது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. மேட்ச் ஸ்டார்ட். ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. நான் உங்கள் கண்மணி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ கோவிட்-19 திரும்பி வந்துருச்சாமே அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாங்க, கோவிட்-19 உண்மையிலே வந்து திரும்பி வந்துருச்சு. JN.1 அப்படின்ற வைரஸோட பிரிவு தான் இது. ஆல்ரெடி நம்ம கொரோனா வைரஸில் வந்து ஓம்ரிகான் அப்படின்ற ஒரு வேரியன்ட் பார்த்துருப்போம். ஸோ அந்த வேரியண்ட்லேருந்து பிரிஞ்ச ஒரு ஃபேமிலி தான் JN.1 அப்படின்ற வேரியன்ட். ஸோ இந்த வைரஸ் தான் இப்போ வந்து பரவிட்டு இருக்கு. இது மைல்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த JN.1 வைரஸ்லேருந்து இரண்டா பிரிஞ்சிருக்கு ஒரு வைரஸ். அதாவது LF.7 மற்றும் NB.1.8 அப்படின்ற இந்த ரெண்டு வேரியண்ட்டும் JN.1 வேரியண்டோட ரொம்பவே வேகமாக பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வேறுபாடு, இந்த மாறுபாடு ஆல்ரெடி ஓம்ரிகான் அப்படின்னு சொல்லப்படுற BA.2.86 அப்படின்ற வேரியண்ட்லேருந்து மாறுபட்டு வந்தது தான் இந்த JN.1 வேரியன்ட் இப்போ இருக்கிறது. சிங்கப்பூர் அண்ட் ஹாங்காங்கோட சுகாதாரத்துறை வந்து இதை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் வேரியன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஆர்வம் உள்ள மாறுபாடு இது வந்து வேரியன்ட் ஆஃப் கன்சென்ட் இல்லை, அதாவது கவலைக்குரிய மாறுபாடு இல்லை. இது வந்து பரவுது தான். பட் வந்து கோவிட்-19 அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குமான்னு கேட்டால் ரொம்ப கொஞ்சம் குறைவு தான், மாடரேட்டடாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கோவிட்-19 இருக்கும் போது முன்னாடி நம்மளுக்கு என்ன சிம்டம்ஸ் எல்லாமே நம்ம நல்லா தெரியும். ஸோ இப்போவுமே வந்து ஒரு சில அறிகுறிகள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேல் சுவாச குழாயிலிருந்து மூச்சு பிரச்சனை, அதாவது ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் வரும். அதை தவிர்த்து ஃபீவர், ஹெட்டேக், ரன்னிங் நோஸ், எக்ஸ்ட்ரீம் ஃபேட்டிக், அதாவது தீவிர சோர்வு, தொண்டை வலி, தலை பலவீனம், சோர்வு, சிறிய இரைப்பை, அதாவது குடல் சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகள், இதுதான் வந்து இப்போ இருக்க கோவிட்கோட சிம்டம்ஸாக இருக்குது. சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா பசியே எடுக்காது, தொடர்ச்சியாக வாமிட் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிம்டம்ஸ் எல்லாமே லைட்டாக தான் இருக்கும். ஒரு 4லேருந்து 5 நாளுக்குள்ளே தான் வந்து இந்த சிம்டம்ஸ்லாம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. தொற்று ஃபாஸ்ட்டாக பரவுறதுனால இந்த கோவிட் வேரியண்ட்டை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கு உலக சுகாதார மையம். ஆஸ் பர் த ப்ரீவியஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி 1 ஆஃப் டிஸ்டன்ஸில் இருக்கிறது, மாஸ்க் போடுறது, சுகாதாரத்தோடு இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறது, கை கழுவுறது, அந்த மாதிரி இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் பின்பற்றுங்க அப்படின்ற மாதிரி ஊலேருந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் எத்தனை கேசஸ் வந்து ஆல் ஓவர் ஏஷியாவில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியாவில் 257 கேசஸ் இன்னி வரைக்கும் ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் 5, ஹரியானா 1, சிக்கிம் 1, ராஜஸ்தான் 2, குஜராத் 7, வெஸ்ட் பெங்கால் 1, மகாராஷ்டிராவில் 56 பேர், கர்நாடகாவில் 13 பேர், புதுச்சேரியில் 10 பேர், கேரளாவில் 95 பேர், தமிழ்நாடுல 66 பேர். ஸோ ஃபார் டோட்டலாக இந்தியாவில் மட்டும் 257 கொரோனா கேசஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு. அதில் மகாராஷ்டிராவில் 2 பேர் இறந்துருக்காங்க. அதில் ஒருத்தருக்கு வந்து நிப்ராட்டிக் சிண்ட்ரம் அப்படின்ற ஒரு நோய் இருந்ததாகவும், அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தருக்கு கேன்சர் இருந்ததாகவும் சொல்லப்படுது. இவங்க 2 பேரும் மகாராஷ்டிராவில் கொரோனா காரணமாக இப்போ இறந்தும் போயிருக்காங்க. ஸோ இப்போ கொரோனா வந்துருச்சு. ஸோ கொரோனா இஸ் அகெயின் பேக் டு த வேர்ல்ட்.
ஸோ ஆரம்பத்தில் நம்ம கோவிட்-2ல இருந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணி லாக்டவுன் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக இருக்க போகிறோமா, இல்லை அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே பின்பற்றாமல் கோவிட்-1 எப்படி வந்ததுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தோமோ அது மாதிரி இருக்க போகிறோமா. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி நம்ம ஒழுங்காக இருந்தோம் அப்படின்னா இந்த கோவிட்-19 வந்து நம்ம கோவிடோட செகண்ட் லாக்டவுனை எப்படி நம்ம வந்து தள்ளிட்டு வந்தோமோ அந்த மாதிரி வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போவே நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட ஃபாலோ பண்ணிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா எப்படி கோவிடை நம்ம முன்னாடி வந்து துரத்தி அமுச்சோமோ அதே மாதிரி அனுப்ப முடியும் அப்படின்றது தான் வந்து மெயினான விஷயம். ஸோ கோவிடை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் இந்த தடவை அப்படின்றது வந்து கொஞ்சம் என்ன நடக்க போகுது அப்படின்றது மாதிரி தான் இருக்கும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். இந்த மாதிரியான நிறைய சுவாரஸ்யமான தகவலுக்கு கண்மணி என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.